வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பதிவில் எல்லாத்துலேயுமே நான் முக்கியமாக குறிப்பிடுறது என்னென்னா, சமாதானத்தை பற்றி தான் குறிப்பிடுறேன். நிறைய பேர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க, சமாதானமாக இருக்கிறது எப்படி, அமைதியான வாழ்வது எப்படின்ட்டு. ஆனால் எல்லா புத்தகத்துலேயும் நான் கவனித்தது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதை பற்றியோ இல்லை பாவ மன்னிப்பு பற்றியோ அவங்க அதிகமாக மென்ஷன் பண்ணுறதே இல்லை. இன்னும் கேட்டால் மென்ஷனே பண்ணுறதில்ல, குறிப்பிடுறதே இல்லை. அது ரெண்டும் இல்லாமல் எப்படி நமக்குள்ளே சமாதானம் கிடைக்கும்? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை விசுவாசித்தா தானே நமக்குள்ளே சமாதானமே வரும். அதுவே இல்லாமல் எப்படி நமக்குள்ளே சமாதானம் வரும்? எல்லாரும் சமாதானத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை விலை கொடுத்து வாங்குறாங்க அந்த புஸ்தகத்தெல்லாம். அந்த புஸ்தகத்துலலாம் பொதுவான விஷயங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விசுவாசத்தை பற்றியோ இல்லை அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியோ இல்லை பாவ மன்னிப்புனா என்ன, அது நமக்கு எப்படி கிடச்சிது, நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்களை எப்படி அவர் போக்குனார், நம்மளுடைய வரும் சந்ததிகளுடைய பாவங்களை எப்படி போக்குனார், இதை பற்றியெல்லாம் அவங்க விரிவாக சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க சொன்னதில்லை. அதனால் நம்ம சமாதானத்தை காத்துக்கணுன்னா மற்ற புத்தகங்களெல்லாம் படிக்க வேண்டாம். இந்த மெடிடேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய மெடிடேஷன் இது மட்டும்தான். என்ன மெடிடேஷன்? அவர் நமக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கிட்டார். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நாம் இப்போ செய்கிற பாவங்களையும் நம்மளுடைய சந்ததிகள் செய்கிற பாவையும் முக்காலத்து பாவங்களையும் அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவர் ஒரே தரம் தான் மரித்தார். அதனால் எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார். என்னடா பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம இனிமேல் பாவம்லாம் செய்யலாமா, நமக்கு தான் மன்னிப்பு கிடச்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது நம்மளுடைய பாவங்களை குறைக்கிறதுக்கான வழி தான். நம்ம இனிமேல் பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு இதுதான் நமக்கு ஒரு ஸ்கேல். நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்ம இனிமேல் அவரை பிரியப்படுத்தணுமே தவிர அவர்கிட்ட நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்ம மூலமாக அவர் வருத்தப்படக்கூடாது. அதனால் நம்ம பாவங்களை குறைச்சிப்போம். அது தன்னை போல் பரிசுத்தாவினர் நம்மளை நடத்துவார். நம்ம தன்னை போல் நம்மளுடைய பாவங்களை குறைச்சிப்போம். அப்போ நமக்குள்ளே சமாதானம் கண்டிப்பாக வரும். பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நான் போய் கொலை பண்ணுவேன். பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நான் போய் திருடுவேன். பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நான் போய் சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பேச்சு. நம்மளை அவர் வழி நடத்த போகிறாரு. அவருடைய பரிசுத்தாவியின் மூலமாக நம்மளை வழி நடத்த போகிறாரு. அதனால் சந்தோஷமாக இருப்போம். நம்ம தன்னை போல் பாவங்களை குறைச்சிருவோம். பொய் சொல்கிறத குறைச்சிருவோம், திருடுறதை குறைச்சிருவோம், மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறத குறைச்சிருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோம். ஆகவே நாம் சமாதானத்தை கை கொள்ளணுன்னா ஒரே வழி அவரை பற்றிய விசுவாசத்தில் நீடிச்சிருக்கிறது தான். சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.